ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான கொடுவா கருவாடு தொக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபுல் வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த கொடுவா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த கருவாடை சுடுதண்ணி நல்லா சூடுபடுத்திட்டு இந்த கருவாட்டில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 2 சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நான் ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போ நான் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம், ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு கம்மியாக சேர்த்துட்டு கடைசியில் பாருங்கள், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்ச கருவாடையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜார்லேயே நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் ஊற்றி நல்லா நம்ம கொதிக்க விடலாம். இப்போ நல்லா இது கொதித்து கெட்டியாக தொக்கு மாதிரி வரணும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா நம்ம வேக விடலாம். இப்போ சூப்பராக கொடுவா கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஆஹா ஓஹோன்னு இருக்கும். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.